guys, welcome back to IMO Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரா செம டேஸ்டா ஹெல்த்தியான ஒரு இட்லி செய்ய போறோம். இது வந்து ராகி இட்லி தான். இதுக்கு வந்து நான் இந்த கப் சைஸ் அளவு தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு நான் வந்து ராகி எடுத்து இதில் போட்டுக்கிறேன். இது வந்து முழு ராகி. இது வந்து நம்ம 2 கப் அளவு போட்டுக்கிறோம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது வந்து கவுனி அரிசி இருக்கு இல்லையா, அதுவும் வந்து இந்த கப் அளவு, ஒரு கப் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம். இதில் வந்து நம்ம கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கோம், வெள்ளை உளுந்து வந்து நம்ம எடுக்கல. இந்த ரெசிபி வந்து ஃபுல் ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி செய்கிறோம். இது வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். இப்போ பாருங்கள், தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற வச்சிட போகிறோம். கருப்பு உளுந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெந்தயம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். ராகியும் வாஷ் பண்ணி தண்ணி பிடிச்சி வச்சிடலாம். இப்போ இது எல்லாமே வந்து 12 ஹவர்ஸ்க்காச்சும் ஊறணும். ஊறிட்ட அப்புறம் நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், அதில் நான் சூப்பராக மினி இட்லி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்னடா இட்லி குண்டால செய்யாமல் இதில் செய்கிறேன் பார்க்குறீங்களா? இது வந்து கேஸ் தட்டுப்பாடாக இருக்குது அப்படின்னு சொன்ன அந்த நியூஸ் அப்போவே நான் வந்து இந்த ரெசிபி வந்து பண்ணிட்டேன். ஆனால் இப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். யாரெல்லாம் வந்து வீட்டில் வந்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் இருக்கோ அவங்க வந்து இந்த மாதிரி மெத்தடே வந்து கண்டிப்பாக செஞ்சுக்கலாம். உங்களுக்கு இட்லி வேணும்னா இந்த மாதிரி செய்யுங்க. தோசை வேணும்னா எக்ஸ்ட்ராவாக லேசாக தண்ணி ஊற்றி நீங்கள் தோசையுமே இதில் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்துச்சு. நான் ஆனால் வீடியோ எடுக்கல. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய சிம்பிளான ஈஸியான ஒரு ஹெல்த்தி ரெசிபிஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.